அடுத்து லா ஆஃப் ஈக்வி மார்ஜினல் ரிட்டர்ன். இந்த லா வந்து ஃபர்ஸ்ட் யாரு கொடுத்தாங்கன்னு பாத்தீங்கன்னா ஹெச் கோசன் அப்படிங்கிறவர் கொடுத்தாரு. இதை வந்து கோசன் இதுக்கு முன்னாடி இன்னொரு லா கொடுத்திருப்பாரு. அதனால இதை வந்து கோசனோட செகண்ட் லா அப்படின்னு நம்ம சொல்லியிருப்போம். கோசன் வந்து இதுக்கு முன்னாடி இன்னொரு லா கொடுத்ததுனால இதை வந்து கோசனோட செகண்ட் லா அப்படின்னு சொல்லி நம்ம சொல்லுவோம். இதை வந்து லா ஆஃப் மேக்ஸிமம் சாட்டிஸ்பாக்சன், லா ஆஃப் சப்ஸ்டிடியூஷன் அப்படின்னு கூட சொல்லலாம். ஓகேவா, ரைட். அதாவது நம்ம முன்னாடியே சொன்னோம் இல்லையா, 1000 ரூபாய் நம்ம கிட்ட பணம் இருக்கு. அந்த 1000 ரூபாய் நான் என்ன பண்றேன், 4 சாக்லேட் இன்வெஸ்ட் பண்ணோம். ஒன்னு வந்து 250 rupees அப்படின்னா அந்த 250வது ரூபாய் கடைசி அமௌண்ட் நான் ஸ்பெண்ட் பண்றேன்ல, அந்த அமௌண்ட் ஸ்பெண்ட் பண்ற மூலியமா எனக்கு வந்து அந்த சாக்லேட்டை டேஸ்ட் பண்ண எனக்கு ஒரு பெனிஃபிட் கிடைக்கும் இல்லையா, அந்த பெனிஃபிட் வந்து எல்லா சாக்லேட் 4 சாக்லேட்ல இருந்தும் ஈக்குவலா கிடைக்கிற மாதிரி தான் நான் அந்த ரூபியை வந்து ஸ்பெண்ட் பண்ணும் அப்படிங்கறதா இதோட கதை. ஓகே, சோ இது என்ன சொல்றாங்கன்னா ப்ராஃபிட் ஃப்ரம் அ லிமிடெட் அமௌண்ட் ஆஃப் வேரியபிள் இன்புட். லிமிடெட் அமௌண்ட் ஆஃப் வேரியபிள் இன்புட் என்ன, நம்ம கிட்ட 1000 ரூபாய் தான் பணம் இருக்கு இல்லையா, சோ அதுல இருந்து கிடைக்கக்கூடிய ப்ராஃபிட் நான் மேக்ஸிமைஸ் பண்ணும். புரிஞ்சா? when that input is used in such a way that marginal return or MVP from that input is equal in all the enterprises. அந்த all the enterprisesங்கிறத நம்ம 4 சாக்லேட்டை எடுத்துக்கிட்டோம். புரிஞ்சா? இந்த நீங்க 4 என்டர்பிரைசஸ் கூட எடுத்துக்கலாம், லைஃப் ஸ்டாக், கிராப், அந்த மாதிரி 4 டிஃபரெண்ட் என்டர்பிரைசஸ் கூட எடுத்துக்கலாம். அப்போ என்கிட்ட வந்து ஒரு 10 கோடி ரூபாய் பணம் இருக்கு. அந்த 10 கோடி ரூபாய் பணத்தை 4 டிஃபரெண்ட் ஃபார்மிங்ல வந்து நான் போடணும். அப்ப நான் என்ன பண்ணுவேன், அந்த 10 கோடி ரூபாய் எப்படி, 10 கோடிங்கிறது ரொம்ப அதிகமா இருக்கு, சோ நம்ம வந்து ஒரு 10,000 ரூபாய் வச்சுக்கலாம். சரியா? அந்த 10,000 ரூபாய் என்கிட்ட இருக்கு, அது நான் வந்து 4 விஷயத்துல இன்வெஸ்ட் பண்ணணும், 4 ஃபார்மிங் ரிலேட்டட் ஆஸ்பெக்ட்ஸ்ல இன்வெஸ்ட் பண்ணணும். அப்படின்னா அந்த 10,000 ரூபாய் நான் எப்படி ஈக்குவலா ஸ்பிளிட் பண்ணி கொடுப்பேன் அப்படிங்கறதா இங்க கேள்வி. அதுக்கு அட்ரஸ் பண்றதா இந்த லா. சரியா? அப்போ அந்த 10,000 ரூபாய்ங்கிற லிமிடெட் அமௌண்ட் ஆஃப் ரிசோர்ஸ், அது வந்து வேரியபிள் ரிசோர்ஸ். சரியா? வேரியபிள் ரிசோர்ஸ் என்ன, நான் ப்ரொடக்ஷன் ஸ்டார்ட் பண்ணாதான் அது எனக்கு செலவாகும். அப்ப நான் ப்ரொடக்ஷன் பண்ண போறேன், அதனாலதான் எனக்கு அந்த 1000 ரூபாய் செலவாகுது. சரியா? சோ அந்த 10,000 ரூபாய் நான் என்ன பண்றேன் அப்படின்னா 4 விஷயத்துக்கு நான் பிரிச்சு கொடுக்குறேன். அப்படின்னா அந்த 4 விஷயத்துக்கு நான் செலவு பண்ணக்கூடிய கடைசி 1 ரூபாய் இருக்குல்ல, 1 ரூபாயும் இருக்குல்ல, அந்த 1 ரூபாய் வரைக்கும் எனக்கு கிடைக்கிற பெனிஃபிட் 4த்துல இருந்தும் எனக்கு கிடைக்கிற பெனிஃபிட் வந்து ஈக்குவலா இருக்கணும். புரியுதா? இதுதான் வந்து இந்த லா சொல்லுது. ரைட். அப்ப the farmer can get maximum utility by allocating the resource. அந்த ரிசோர்ஸ் என்னது, மணி, such a way that லாஸ்ட் ரூபீ ஸ்பெண்ட் ஆன் ஈச் ஐட்டம், அந்த ஒரு ஐட்டம்லயும் நான் செலவு பண்ற கடைசி 250வது ரூபாய் நம்மளுக்கு என்ன கிடைக்கணும், என்ன கொடுக்கணும் அப்படின்னா சேம் மார்ஜினல் யூட்டிலிட்டி கொடுக்கணும். அதாவது சேம் பெனிஃபிட் கொடுக்கணும். எப்பவுமே யூட்டிலிட்டி அப்படின்னா நமக்கு கிடைக்கிற சாட்டிஸ்பாக்சன் தான் யூட்டிலிட்டி அப்படின்னு சொல்லுவோம். மார்ஜினல் யூட்டிலிட்டினா என்ன, அடிஷனலா நமக்கு கிடைக்கிற சாட்டிஸ்பாக்சன். அது வந்து 4த்துல இருந்தும் எனக்கு கிடைக்கிறது ஈக்குவலா இருக்கணும். அந்த மாதிரி நான் ஸ்பெண்ட் பண்ணணும்ன்றாங்க. ரைட். இது என்ன சொல்றாங்க அப்படின்னா, அப்ப நமக்கு ஸ்கேர்ஸா இருக்க ரிசோர்ஸை நம்ம எப்படி சரியா அலோகேட் பண்ணலாம். 10,000 ரூபாய் தான் இருக்கு, அந்த 10,000 ரூபாய் நான் எப்படி சரியா அலோகேட் பண்ணலாம். அலோகேட்னா வந்து பிரிச்சு கொடுக்கறது. சரியா? அது எப்படி பண்ணலாங்கிறது தான் இந்த லா சொல்லும். சோ இந்த லாவோட பிரின்சிபல் என்னன்னு பாத்தீங்கன்னா, allocate limited inputs in such a way that the MVP அப்படின்னா marginal value product அர்த்தம், அதாவது பெனிஃபிட் தான் சிம்பிள் டேர்ம்ஸ்ல. திரும்ப இதே லா தான். சோ ப்ராஃபிட் ரூல் என்ன சொல்றாங்க அப்படின்னா, allocate limited input where MVP is greatest. எந்த இடத்துல உனக்கு மேக்ஸிமம் ரெவென்யூ கிடைக்குதோ அந்த இடத்துல வந்து நீ இன்புட், அந்த மாதிரி இருக்கிற இன்புட்டை வந்து allocate பண்ணி கொடுக்கணும்னு சொல்றாங்க. ஓகே, கல்டிவேட்டர் ஹேஸ் லிமிடெட் கேபிட்டல். சோ அவன், அதாவது லிமிடெட் கேபிட்டல்னா என்ன, கேபிட்டல்னாலும் இன்புட் தான். சரியா? மணி தான் சொல்லுவோம் நம்ம கேபிட்டல்னா. சோ நம்ம கிட்ட வந்து ஒரு ஃபார்மர் இருக்கான் அப்படின்னா அவன்கிட்ட வந்து கம்மியா தான் இருக்கும் பணம். ஓகேவா? அந்த 10 கோடி இருக்காது, 10,000 ரூபாய் தான் இருக்கும். அந்த 10,000 ரூபாய் வச்சு அவன் எப்படி அவனை ப்ராஃபிட் வந்து அதிகப்படுத்தலாம் அப்படிங்கறத பார்ப்பான். சோ அப்படி அதிகப்படுத்தணும் அப்படின்னா அந்த 10,000 ரூபாய் கரெக்டா இன்வெஸ்ட் பண்ணும் இல்லையா, அப்பதான் அவனுக்கு ப்ராஃபிட் அதிகமா கிடைக்கும். அந்த எப்படி இன்வெஸ்ட் பண்ணலாங்கிறதுக்கான பதில் தான் இந்த பிரின்சிபல் வந்து நமக்கு சொல்லும். ரைட். அப்போ அதுல நிறைய ஆல்டர்னேட்டிவ்ஸ் இருக்கும், அதுல எதுல இன்வெஸ்ட் பண்ணலாங்கிறது தான் இது சொல்லும். ரைட். இப்போ வந்து ஒரு எக்ஸாம்பிள் பாக்குறான். நமக்கு மார்ஜினல் யூட்டிலிட்டி அப்படிங்கிற ஒரு டேர்ம் சொல்லிருந்தோம் இல்லையா, இந்த ஸ்லைட்ல வந்து இந்த ஸ்லைட்ல வந்து கடைசில இருக்கு பாருங்க, சேம் மார்ஜினல் யூட்டிலிட்டி கிடைக்கணும் அப்படின்னு சொல்லியிருந்தோம் இல்லையா, அதுக்கான எக்ஸாம்பிள் தான் இப்ப பார்க்க போறோம். ரைட். இதுல வந்து ஃபர்ஸ்ட் 2 கமாடிட்டி இருக்கு நம்ம கிட்ட. ஒண்ணு வந்து ஆப்பிள், இன்னொன்னு வந்து பனானா. ரைட்டா? மணி வந்து 1 ரூபாய், 2 ரூபாய், 3 ரூபாய், 4 ரூபாய் அந்த மாதிரி ஸ்பெண்ட் பண்ணிட்டே இருக்கும். இப்ப நம்ம என்ன சொல்றாங்கன்னா, ஒரு கன்சியூமர் கிட்ட வந்து 6 ரூபாய் இருக்கு. அவன் என்ன பண்ணுவான் அப்படின்னா, அவனுக்கு மேக்ஸிமம் யூட்டிலிட்டி கிடைக்கணும். அவன் ஆப்பிளும் சாப்பிடுவான், பனானாவும் சாப்பிடுவான், ஆனா அவனுக்கு வந்து மேக்ஸிமம் யூட்டிலிட்டி கிடைக்கணும். அப்போ இது வந்து நம்ம கண்டுபிடிக்கணும். சரியா? அப்போ இதுல என்ன சொல்றான்னா, ஃபர்ஸ்ட் ரூபாவை ஸ்பெண்ட் பண்ணும்போது அவனுக்கு ஆப்பிள் இருந்து எவ்வளோ இது வந்து நம்ம என்ன சொல்றோம் அப்படின்னா, இந்த யூட்டிலிட்டிங்கிறத மெஷர் பண்றோம் இந்த இடத்துல. ஓகேவா? இது எக்கனாமிக்ஸோட ஒரு பெரிய கான்செப்ட் ஆக்சுவலி. இது என்னன்னா, யூட்டிலிட்டி வந்து மெஷர் பண்ண முடியுமா முடியாதா, வெரி ஃபர்ஸ்ட் டைமே நீங்க படிச்சிருப்பீங்க. இது கார்டினல் அப்ரோச், ஆர்டினல் அப்ரோச் அப்படின்னு இருக்கும். கார்டினல் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, யூட்டிலிட்டியை மெஷர் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு யூட்டில்ஸ் அப்படிங்கிற ஒரு டேர்ம் கொடுத்துருப்பாங்க. எப்படி நம்ம மணியை ருபீஸ்ல மெஷர் பண்றோம் இல்லையா, அந்த மாதிரி வந்து யூட்டில்ஸ்ல யூட்டிலிட்டியை மெஷர் பண்ண முடியும். அதாவது ஒரு பொருளை சாப்பிட்டா அந்த சாப்பிட்டு நமக்கு ஒரு சாட்டிஸ்பாக்சன் கிடைக்கும்ல, அது வந்து எமோஷனலான ஒரு விஷயம். ஆனா அதை வந்து நம்மளால கேப்சர் பண்ண முடியும்,
நம்பர்ல வந்து கேப்சர் பண்ண முடியும்னு சொல்லியிருக்காங்க. அதுதான் வந்து அதோட பெரிய டிராபேக். அதுதான் வந்து யூட்டில்ஸ் அப்படின்னு சொல்லுவோம் நம்ம. சோ இந்த மார்ஜினல் யூட்டிலிட்டி ஆஃப் ஆப்பிள் வந்து 10 யூனிட்ஸ் ஆஃப் சாட்டிஸ்பாக்சன் எனக்கு கிடைக்குது அப்படிங்கிற மாதிரி, அதாவது 10 சந்தோஷம் எனக்கு கிடைக்குது அப்படிங்கிற மாதிரி. அதே மாதிரி மார்ஜினல் ஆஃப் பனானா வந்து 8 தான் கிடைக்குது. இந்த மாதிரி ஒரு ரூபீஸ் ஸ்பெண்ட் பண்ணும்போதும் அவனுக்கு வந்து ஒரு லெவல் ஆஃப் சாட்டிஸ்பாக்சன் இந்த 2 ப்ராடக்ட்ல இருந்தும் கிடைச்சிக்கிட்டே இருக்கு. இப்போ என்ன சொல்றாங்க அப்படின்னா, இந்த கன்சியூமரோட டோட்டல் யூட்டிலிட்டி எப்படி தெரியும், மொத்தம் அவனுக்கு கிடைச்ச சந்தோஷம் அது வந்து 49 யூட்டில்ஸ். ஓகேவா? அது எந்த இடத்துல ஹையஸ்டா இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, அந்த ₹4 வந்து பனானா ஆப்பிள்ல ஸ்பெண்ட் பண்ணும் போதும், ₹2 வந்து பனானால ஸ்பெண்ட் பண்ணும் போதும் அவனுக்கு கிடைக்குது. ஓகேவா? சோ இதைத்தான் என்ன சொல்றாங்கன்னா, டோட்டல் யூட்டிலிட்டி இப்படி இருக்கு. மார்ஜினல் யூட்டிலிட்டி அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, எந்த இடத்துல ரெண்டும் ஈக்குவலா வருதோ, ஓகேவா, 7 அந்த மாதிரி இருக்கணும். அப்போ அந்த கண்டிஷன் தான் வரணும். அப்படின்னா இதை தவிர வேற எந்த அலோகேஷன் பண்ணாலும் உங்களுக்கு என்ன கிடைக்காது, நல்ல மாதிரியான சாட்டிஸ்பாக்சன் வந்து கிடைக்காது. ஓகேவா? சோ ₹4 அவன் ஆப்பிள்ல ஸ்பெண்ட் பண்ணும், ₹2 வந்து என்ன பண்ணும்னா அவன் பனானால ஸ்பெண்ட் பண்ணும். ஓகே, ₹2ல அவன் பனானா ஸ்பெண்ட் பண்ணா அவனுக்கு 7 கிடைக்குது. ₹4 வந்து ஆப்பிள்ல ஸ்பெண்ட் பண்ணா அங்கேயும் 7 கிடைக்குது. அப்போ அந்த 2 7ம் ஈக்குவல் ஆகுறது எந்த பாயிண்ட்ல அப்படின்னு நம்ம பார்க்கணும். புரியுதா? இந்த இடத்துல மணி மேட்டர்ல. அப்போ ₹2 அவன் எங்க ஸ்பெண்ட் பண்ணணும், பனானால ஸ்பெண்ட் பண்ணும். மீதி இருக்கிற ₹4 அவன் என்ன ஸ்பெண்ட் பண்ணும், ஆப்பிள்ல ஸ்பெண்ட் பண்ணும். அப்ப அவன்கிட்ட இருக்கிற ₹6 முடிஞ்சிருச்சு. அவனுக்கும் ஈக்குவலான அமௌண்ட் ஆஃப் சாட்டிஸ்பாக்சன் கிடைச்சிருச்சு. புரிஞ்சா? ஆப்பிள்ல இருந்தும் 7 கிடைச்சிருச்சு, பனானால இருந்தும் 7 கிடைச்சிருச்சு. புரியுதா? இதுதான் வந்து நம்மளுக்கு இந்த லா சொல்லும். அடுத்த பிரின்சிபல் ஆஃப் ஆப்பர்ச்சுனிட்டி காஸ்ட். இது என்ன, நம்ம எந்த நெக்ஸ்ட் பெஸ்ட் ஆல்டர்னேட்டிவ் ஆர்கான்னு சொன்னோம் இல்லையா, அந்த 2 காட்டனையும் யூக்கலிப்டஸையும் வச்சு சொன்னோம்ல, அதுதான் இந்த லா. இதை என்ன சொல்றாங்க அப்படின்னா, ரியல் காஸ்ட்னு சொல்லலாம், இல்லைன்னா ஆல்டர்னேட் காஸ்ட் அப்படின்னு சொல்லலாம். ஓகேவா? சோ இந்த பிரின்சிபல் ஆஃப் ஆப்பர்ச்சுனிட்டி காஸ்ட் வந்து நம்ம ஒரு 3 ப்ராடக்ட் எடுத்துக்கோங்க. இது வந்து பேடி ஒன்னு இருக்கு, சுகர் கேன் ஒன்னு இருக்கு, காட்டன் ஒன்னு இருக்கு. இப்ப நம்ம என்ன பண்றோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இது 3மே வந்து MVP மேல இருக்கு பாத்தீங்கன்னா, மார்ஜினல் வேல்யூ ப்ராடக்ட். அப்படின்னா என்ன அர்த்தம்னா, அதுல இருந்து கிடைக்கிற ரெவென்யூ தான் நம்ம மார்ஜினல் வேல்யூ ப்ராடக்ட். அதுல இருந்து கிடைக்கிற வருமானம்னு வச்சுக்கோங்க. அப்போ ஒரு யூனிட் ஆஃப் ₹1000, இது ஃபுல்லா தௌசண்ட்ஸ்ல இருக்குல்ல, பேடி 2000 அந்த மாதிரி இருக்கு இல்லையா. சோ ஒரு யூனிட்டுக்கு நம்மளுக்கு வந்து எவ்வளவு ரெவென்யூ கிடைக்குது அப்படின்ட்டு. அதே வந்து அமௌண்ட் இந்த சைடு லெஃப்ட் சைடு பாத்தீங்கன்னா, அமௌண்ட் ஆஃப் லிக்விட் கேபிட்டல் யூஸ்ட்னு இருக்கும். அதாவது ஃபர்ஸ்ட் வந்து நான் ₹1000 யூஸ் பண்றேன், ரெண்டாவது ₹2000, மூணாவது ₹3000, ₹4000, ₹5000. இப்ப நான் ₹1000 இன்வெஸ்ட் பண்ணேன்னா, நான் அந்த ₹1000 என் கையில இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், அதை நான் பேடியில போட்டேன்னா ₹2000 எனக்கு வருமானம் கிடைக்குது. அதே ₹1000 நான் பேடியை விட்டுட்டு சுகர் கேன்ல போட்டேன்னா ₹3200 கிடைக்குது. அதே ₹1000 நான் இது ரெண்டுத்தையும் விட்டுட்டு காட்டன்ல போட்டேன்னா ₹2200 கிடைக்குது. புரியுதா? இதுதான் இதோட மீனிங். ரைட்டா? இப்போ எனக்கு ₹5000 கையில இருக்கு. நான் கடைசியை மட்டும் எக்ஸ்பிளைன் பண்றேன். ₹5000 கையில இருக்கு. நான் அந்த ₹5000 கொண்டு போய் பேடியில போட்டேன்னா எனக்கு ₹1000 கிடைக்குது. அதே அந்த 5வது ₹1000 கொண்டு போய் நான் வந்து சுகர் கேன்ல போட்டேன்னா ₹1200 கிடைக்குது. அதே அந்த 5வது ₹1000 கொண்டு போய் நான் காட்டன்ல போட்டேன், பேடியும் சுகர் கேனையும் விட்டுட்டு காட்டன்ல போட்டேன்னா ₹800 தான் கிடைக்குது. புரியுதா? சோ என்கிட்ட இருக்கிற இந்த ஒரு ₹1000 நான் எந்த கிராப்ல போடுறது, புரியுதா, அதை டிசைட் பண்றதுக்கு தான் வந்து இந்த பிரின்சிபல். ரைட். இப்போ இதோட ப்ராஃபிட் ரூல் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒருக்கும் ரூல் பார்த்தோம்ல, அதே மாதிரி இதுக்கும் ரூல் இருக்கு. இந்த ரூல் என்னன்னு பாத்தீங்க அப்படின்னா, மார்ஜினல் வேல்யூ ப்ராடக்ட் இஸ் கிரேட்டர் தென் ஆப்பர்ச்சுனிட்டி காஸ்டா இருக்கணும். அதாவது மார்ஜினல் வேல்யூ ப்ராடக்ட் என்ன, வருமானம். ஓகேவா? அப்போ இந்த பக்கம் என்ன இருக்கு, பெனிஃபிட் இருக்கு. நீங்க சிம்பிளா எல்லாத்தையுமே ஒரே வார்த்தை அழைக்கலாம், பெனிஃபிட் காஸ்ட்டை விட அதிகமா இருக்கணும். அப்பனா நம்ம பண்ணலாம். சரியா? அப்ப மார்ஜினல் வேல்யூ ப்ராடக்ட்னா என்ன அர்த்தம், நம்மளுக்கு கிடைக்கிற வருமானம், அது நம்மளுக்கு பெனிஃபிட். ஆப்பர்ச்சுனிட்டி காஸ்ட்னா என்ன அர்த்தம், காஸ்ட், செலவு, ஒரு நெகட்டிவான டேர்ம். அப்போ செலவுங்கிறது எப்பவுமே நம்மளுக்கு கிடைக்கிற வருமானத்தை விட கம்மியா இருக்கணும். அதுதான் நமக்கு ப்ராஃபிட் ரூல் இங்க. சரியா? அப்ப நமக்கு கிடைக்கிற வருமானம் அந்த ஆப்பர்ச்சுனிட்டி காஸ்ட்டை விட, நம்ம இழந்த காசு இருக்குல்ல, அதை விட நம்மளுக்கு எப்படி இருக்கணும், அதிகமா இருக்கணும். சோ ஒரு ஃபார்மர் வந்து ₹1000 இருக்கு அப்படின்னா அவன் என்ன பண்ணும், மோர் அட்வைசபிள் அவனுக்கு எங்க போடணும், சுகர் கேன்ல போடணும். ஏன்னா பேடியவும் ஃபர்ஸ்ட் ₹1000 இருக்கு அப்படின்னா அவனுக்கு எங்க இருந்து ரிட்டர்ன்ஸ் அதிகமா கிடைக்குது பாருங்க, சுகர் கேன்ல இருந்து ₹3200 கிடைக்குது. சோ அவன் என்ன பண்ணும், மத்ததுல எல்லாம் போடக்கூடாது, அவன் கொண்டு போய் சுகர் கேன்ல போடணும். அவன் ஒருவேளை நான் இல்ல காட்டுல தான் போடுவேன் அப்படின்னா அவனுக்கு ₹1000 அங்க நஷ்டம். சரியா? ₹3200 கிடைக்க வேண்டிய இடத்துல அவனுக்கு ₹2200 தான் கிடைக்குது. சோ இதுதான் வந்து ஆப்பர்ச்சுனிட்டி காஸ்ட் பிரின்சிபல். நம்ம கிட்ட இருக்கிற ஒரு யூனிட் ஆஃப் அமௌண்ட்டையும் எந்த சாய்ஸ் மேக் பண்றோம் அப்படின்னு சொல்லி, சுகர் கேன்ல மேக் பண்ணா பெஸ்ட் சாய்ஸ், நம்மளுக்கு ₹1000 வந்து சேர்த்து கிடைக்க போகுது காட்டனை விட. சோ இந்த மாதிரி போறது தான் வந்து இந்த பிரின்சிபல் எக்ஸ்பிளைன் பண்ணும். ரைட். அடுத்து மினிமம் லாஸ் பிரின்சிபல். இது முன்னாடியே சொன்ன மாதிரி தான். டிப்ரிசியேஷன், இப்போ நம்ம சொன்னோம்ல 2 காஸ்ட் இருக்கு அப்படின்னு சொன்னோம் இல்லையா, பிக்ஸ்டு இன்புட், வேரியபிள் இன்புட் மாதிரியே பிக்ஸ்டு காஸ்ட், வேரியபிள் காஸ்ட்னு சொல்லிட்டு 2 இருக்கு. இப்போ பிக்ஸ்டு காஸ்ட் அப்படின்னா பாத்தீங்கன்னா, டிப்ரிசியேஷன் அப்படின்னா வந்து தேய்மானம் அப்படின்னு அர்த்தம். ஓகேவா? அதாவது இப்போ லேண்ட் இருக்கு, அதே மாதிரி கார் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். கார்ல என்ன பண்ணுவோம்னா, ஒரு குறிப்பிட்ட நாள், அதாவது வாங்கின அன்னைக்கு
நம்ம அந்த கார் வந்து ஒரு 10 லட்சத்துக்கு வாங்குறோம் அப்படின்னா அது விற்கிற போது பாத்தீங்கன்னா கண்டிப்பா வேல்யூ குறைஞ்சிரும். ஏன்னா தேஞ்சு 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 அதோட வேல்யூ வந்து குறைஞ்சு போயிடும். அதே மாதிரிதான் ஒரு டிராக்டரோ இல்ல ஒரு லேண்டோ அது மாதிரி. ஸோ எதுவுமே அதோட தேய்மானத்தினால அதோட வேல்யூ வந்து கொஞ்சம் லாஸ் ஆகும். அதுதான் டிப்ரிசியேஷன் சொல்லுவோம். ரெண்டல் வேல்யூ ஆஃப் லேண்டுங்கிறது வந்து லேண்டோட ரெண்ட் தான். நார்மலா வாடகை ரெண்ட் கொடுப்போம் இல்லையா, அதுதான் ரெண்டல் வேல்யூ ஆஃப் லேண்ட். ஸோ இது எல்லாமே எப்படி இருக்கும் பாத்தீங்கன்னா பிக்ஸ்டு காஸ்ட்ல வரும். ஏன்னா நம்ம ப்ரொடக்ஷன் பண்றோமோ பண்ணலையோ அந்த காரை வந்து நீங்க சும்மாவே போட்டு வச்சிருந்தாலும் அது தேய்மானம் ஆகத்தான் செய்யும். அந்த லேண்டை வந்து நீங்க சும்மாவே போட்டு வச்சிருந்தாலும் அது தேய்மானம் ஆகத்தான் செய்யும். ஒரு மிஷினரி வாங்குறீங்க, ஒரு வீடர் மாதிரி ஏதாவது ஒன்று வாங்குறீங்க, அந்த வீடரை வந்து சும்மாவே போட்டு வச்சிருந்தாலும் அது வந்து தேய்மானம் ஆகத்தான் செய்யும், துருப்பிடிச்சு போகும், ஏதாவது ஆகும். ஸோ அது எல்லாமே வந்து பிக்ஸ்டு காஸ்ட். நீங்க யூஸே பண்ணலனாலும் அது வந்து செலவாகிக்கிட்டே தான் இருக்கும். புரியுது? அது பிக்ஸ்டு காஸ்ட். வேரியபிள் காஸ்ட் அப்படிங்கிறது என்னது, நம்ம வந்து ப்ரொடக்ஷன் ஆரம்பிச்சா மட்டும்தான் அது வந்து செலவாகும். ஸோ காஸ்ட் ஆஃப் இன்புட், அதாவது சீடு, ஃபர்டிலைசர் இந்த மாதிரி வாங்குறது, இல்லைன்னா கேஷுவல் லேபர்னா அந்த ஆள் கூலி கொடுப்போம்ல வேலையாளுக்கு அது. அப்புறம் இன்ட்ரெஸ்ட் ஆன் ஒர்க்கிங் கேபிட்டல். ஒர்க்கிங் கேபிட்டல் அப்படின்னா வந்து நம்ம கடன் வாங்கியிருப்போம், சும்மா ஒரு 5000 ரூபாய் இந்த மாதிரி கடன் வாங்கியிருப்போம் அப்படின்னா அந்த 5000 ரூபாய்க்கு ஒரு வட்டி கட்டுவோம்ல, அது வந்து எப்ப வந்துகிட்டே நம்மளுக்கு ரிக்கர் ஆயிட்டே இருக்கும் இல்லையா, அதனால அது வந்து இன்ட்ரெஸ்ட் ஆன் ஒர்க்கிங் கேபிட்டல் வேரியபிள் காஸ்ட்னு சொல்றோம். சோ இந்த பிக்ஸ்டு காஸ்ட், வேரியபிள் காஸ்ட்ங்கிற இந்த ரெண்டுத்தையும் வச்சுதான் இந்த மினிமம் லாஸ் பிரின்சிபல் வந்து ஒர்க் ஆகும்னு சொல்றாங்க. ரைட்டா? சோ இது என்ன சொல்றாங்கன்னா, நம்மளுக்கு ஒரு திடீர்னு ஒரு பிரைஸ் வந்து ஏறுது இறங்குதான் நமக்கு லாஸ் கொடுக்கும். சோ ஒரு பிரைஸ் வந்து திடீர்னு ரொம்ப டிராப் ஆகுது அப்படின்னா அந்த இடத்துல நம்ம எப்படி நம்ம லாஸ் மினிமைஸ் பண்றதுங்கிற இந்த பிரின்சிபல். ரைட்? இதுல வந்து ரொம்ப பியூட்டிஃபுல்லான ஒரு வார்த்தை இருக்கு, அதுக்கு பேர் வந்து ஷட் டவுன் பாயிண்ட் அப்படின்னு சொல்லுவோம். ஷட் டவுன் பாயிண்ட் அப்படின்னா வந்து இதோட போதுண்டா, இதுக்கு மேல நம்ம ப்ரொடக்ஷனே பண்ண வேணா, மொத்தமா இழுத்து மூடிட்டு போயிடலாம். டெம்பரரியா க்ளோஸ் பண்றது இல்ல, பெர்மனண்டா க்ளோஸ் பண்றதுதான் ஷட் டவுன் பாயிண்ட். ஓகேவா? சோ இதுல பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு 2 காஸ்ட் இருக்கும். டோட்டல் காஸ்டும் இருக்கும், பிக்ஸ்டு ஆவரேஜ் காஸ்டும் இருக்கும். ரைட்டா? அதாவது நம்ம முன்னாடி 2 பார்த்தோம் இல்லையா, பிக்ஸ்டு காஸ்ட் ஒன்று இருந்தது, வேரியபிள் காஸ்ட் ஒன்று இருந்தது. இதே மாதிரி ஆவரேஜ் பிக்ஸ்டு காஸ்ட் அப்படின்னு ஒன்று இருக்கு, டோட்டல் பிக்ஸ்டு காஸ்ட் அப்படின்னு ஒன்று இருக்கு. அதே மாதிரிதான் ஆவரேஜ் வேரியபிள் காஸ்ட், டோட்டல் வேரியபிள் காஸ்ட் இந்த மாதிரி இருக்கும். சரியா? ஒன்னும் இல்லப்பா, டோட்டல்னா மொத்த செலவு, ஆவரேஜ்னா வந்து ஒரு தோராயமா ஆவரேஜ் போடுவோம் இல்லையா, அந்த ஆவரேஜான செலவு. ஓகேவா? இது பிக்ஸ்டு காஸ்ட்டுக்கும் இருக்கும், வேரியபிள் காஸ்ட்டுக்கும் இருக்கும். ரைட்? இப்ப நம்ம என்ன சொல்றோம்னா, எப்ப நம்ம ப்ரொடக்ஷனா நிப்பாட்டணும், அதாவது எப்போ டெம்பரரியா நிப்பாட்டணும், எப்போ மொத்தமா நிப்பாட்டிடணுங்கிறதான் விஷயம். அப்ப லாஸ் எப்படி மினிமைஸ் பண்ணலாம்னா இப்படிதான் பண்ண முடியும். எப்ப நமக்கு வந்து டெம்பரரியா நிப்பாட்டணுமோ ஒரு 6 மாசத்துக்கு நிறுத்தி வச்சுட்டு அப்புறமா ரெஸ்யூம் பண்ணிக்கலாம் நம்ம ப்ரொடக்ஷனை. இல்ல நம்ம மொத்தமா நிப்பாட்டணும்னா மொத்தமா நிப்பாட்டிட்டு போறதான் பெஸ்ட். இல்லைன்னா வச்சுக்கோங்களேன், நம்மளுக்கு இன்னும் லாஸ் ஆயிட்டே இருக்கும், இன்னும் நம்ம அடிபட்டுட்டே இருப்போம். சரியா? சோ இதுதான் வந்து இந்த லாஸ் சொல்லும். இப்ப என்ன சொல்றாங்கன்னா, எப்ப நம்ம கிட்ட ஒரு லாஸ் இருக்கு அப்படின்னா அந்த லாஸ் எப்ப நம்மளோட ஆவரேஜ் பிக்ஸ்டு காஸ்ட்டை விட அதிகமா இருக்கோ டெம்பரரியா ஸ்டாப் பண்ணிட்டு அதுக்கப்புறம் ரெஸ்யூம் பண்ணிக்கலாம் கொஞ்ச நாள் கழிச்சு. லாங் ரன்ல என்ன ஆகும்னு பாத்தீங்கன்னா, ஷார்ட் ரன், லாங் ரன் அப்படின்னு 2 கான்செப்ட்ஸ் இருக்குப்பா. ஷார்ட் ரன் அப்படின்னா வந்து சில காஸ்ட் வந்து பிக்ஸ்டு காஸ்டா இருக்கும், சில காஸ்ட் வந்து வேரியபிள் காஸ்டா இருக்கும். லாங் ரன்ல வந்து எல்லா காஸ்ட்டுமே வேரியபிள் காஸ்ட் ஆயிடும். ஏன்னு சொல்றேன்னா, ஷார்ட் ரன்ல பாத்தீங்கன்னா நம்மளுக்கு வந்துட்டு அதாவது சிலது வந்து பிக்ஸ்டா இருக்கும், மாத்தவே முடியாது. ஷார்ட் ரன்னா இப்ப இமீடியட்டா, ஓகேவா, இமீடியட்டா நான் ஒரு லேண்ட் வாங்கணும் அப்படின்னா எப்படி வாங்குறது, 2 நாளைக்குள்ள லேண்ட் வாங்கணும் எப்படி வாங்குறது, ஆனா 2 நாளைக்குள்ள சீடு வாங்கணும் சீடு வாங்க முடியும் இல்லையா, அதுதான் வந்து 2க்கும் வித்தியாசம். சரியா? சோ இது வந்து என்ன சொல்றோம்னா ஷார்ட் ரன், லாங் ரன் அர்த்தம். ஷார்ட் ரன் அப்படின்னா இமீடியட்டா பண்றது, லாங் ரன்னா ஒரு கொஞ்ச நாள் கழிச்சு, கொஞ்சம் வருஷம் மீன்ஸ் அந்த மாதிரி. சோ லேண்டுங்கிறது இன்னைக்கு வந்து ஷார்ட் ரன்ல அது என்னது பிக்ஸ்டு, அதே வந்து லாங் ரன்ல போனா அந்த லேண்ட் என்ன ஆயிடும், வேரியபிள் ஆயிடும். ஏன்னா நான் லேண்டோட அளவு வந்து மாத்திக்கலாம். 2 ஏக்கரா 2 ஏக்கர் 1 ஏக்கரா மாத்தலாம், இல்ல 2 ஏக்கர் 4 ஏக்கரா மாத்தலாம், 8 ஏக்கரா மாத்தலாம் இல்லையா? சோ அந்த லேண்டுங்கிற ஒரு பொருள் தான், ஆனா அது ஷார்ட் ரன்ல ஒரு இன்புட் ஆகும், லாங் ரன்ல வேற அதோட தன்மை மாறுது. புரியுதா? ஷார்ட் ரன்ல என்ன ஆகுது, அந்த லேண்டு பிக்ஸ்டு இன்புட் ஆக்ட் ஆயிட்டு இருக்கு. புரியுதா? ஷார்ட் ரன்ல ஏன்னா நம்ம மாத்த முடியாது, ஷார்ட் ரன்ல திடீர்னு போய் லேண்ட வந்து வாங்கவோ விற்கவோ முடியாது. சரியா? அதே லாங் ரன்னா டைம் பீரியட் தான், வேற ஒன்றும் கிடையாது. சோ லாங் ரன்ல என்ன ஆகும் அப்படின்னா, இன்னும் கொஞ்சம் நமக்கு வந்து டைம் கொடுக்கும்போது நம்மளால வந்து லேண்டோட குவான்டிட்டியும் ஏத்தி இறக்கிக்க முடியும். அப்போ ஒரு இன்புட், லேண்டுங்கிற ஒரு இன்புட் ஷார்ட் ரன்ல அது என்னவா இருக்கு, பிக்ஸ்டு இன்புட்டா இருக்கு. அதே லாங் ரன்ல அது என்ன ஆயிடுது, வேரியபிள் இன்புட்டா மாறிடுது. அப்ப என்ன அர்த்தம் அப்படின்னா, எந்த ஒரு டைமுமே ஷார்ட் ரன் அப்படின்னா ஒரு பிக்ஸ்டு இன்புட்டாவது இருக்கும், அப்புறம் அதோட சேர்த்து வேரியபிள் இன்புட்ஸ் கொஞ்சம் கொஞ்சம் இருக்கும். சரியா? லேண்ட் இருக்கும், அதோட சேர்த்து சீடு, ஃபெர்டிலைசர் அந்த மாதிரி இருக்கும். அதே லாங் ரன்ல என்ன இருக்கும்னு பாத்தீங்கன்னா, எல்லா இன்புட்டும் வேரியபிள் தான். சீடையும் மாத்திக்கலாம், ஃபெர்டிலைசரையும் மாத்திக்கலாம், லேண்டையும் மாத்திக்கலாம். ஓகேவா? குவான்டிட்டி நான் சொல்றேன், எல்லாத்தையுமே மாத்திக்கலாம். அதனால லாங் ரன். அப்போ என்ன சொல்றோம் அப்படின்னா, லாங் ரன்னை பொறுத்த வரைக்கும் நீங்க டோட்டல் காஸ்ட்னும் சொல்லலாம், வேரியபிள் காஸ்ட்னும் சொல்லலாம். ஓகேவா? சோ எப்போ வந்து லாங் ரன்ல செல்லிங் பிரைஸ்னா நம்ம விக்கிற விலை,
நம்ம பொருள் இருக்கு இல்லையா, ப்ராடக்ட், என் ப்ராடக்ட், அந்த என் ப்ராடக்டோட விக்கிற விலை ஆவரேஜ் டோட்டல் காஸ்ட்டை விட கம்மியா இருக்கு அப்படின்னா, நம்ம செலவை விட ஆவரேஜ் டோட்டல் காஸ்ட் இந்த பக்கம் என்ன இருக்கு, காஸ்ட் தான் இருக்கு. அதை பாருங்க. செல்லிங் பிரைஸ்னா என்ன, நம்ம விக்கிற விலையில இருந்து நமக்கு என்ன கிடைக்கும், பெனிஃபிட் கிடைக்கும். புரியுதா? விக்கிற விலை அப்படின்னா வித்தான காசு நம்மளுக்கு தானே வரும். அப்ப இந்த லெஃப்ட் சைடு நம்ம என்னன்னு பாத்துக்கலாம், பெனிஃபிட்னு வச்சுக்கலாம். இந்த ரைட் சைட்ல இருக்கிறது என்னன்னு பாத்துக்கலாம், ஏடிசிங்கிறது வந்து ஆவரேஜ் டோட்டல் காஸ்ட்னு வச்சுக்கலாம். அப்போ பெனிஃபிட் என்ன ஆகுது, காஸ்ட்டை விட கம்மி ஆகுது. அப்ப என்ன பண்ணிடணும், இழுத்து மூடிடணும், அவ்வளவுதான். இதுக்கு மேல வந்து நம்ம ப்ரொடக்ஷனே பண்ணக்கூடாது. புரியுதா? இதுதான் வந்து இந்த காஸ்ட் சொல்லுது. ஓகே, இப்ப ஷட் டவுன் பாயிண்ட் அப்படிங்கிறது என்ன சொல்றோம் அப்படின்னா, அங்க என்ன பார்த்தோம், ஏடிசின்னு பாத்துருக்கோமா, ஆவரேஜ் டோட்டல் காஸ்ட்னு பாத்துருக்கோமா. இந்த ஷட் டவுன் பாயிண்ட்ங்கிறதுல என்ன வருது அப்படின்னா, ஆவரேஜ் வேரியபிள் காஸ்ட். புரியுதா? அதாவது லாங் ரன் ஷார்ட் நம்ம முன்னாடி சொன்ன மாதிரியே தான், லாங் ரன்ல நம்மளுக்கு எல்லாமே என்ன ஆயிடுது, வேரியபிள் ஆயிடுது. அப்போ அந்த இடத்துல நம்ம என்ன சொல்றோம் அப்படின்னா, செல்லிங் பிரைஸ் அப்படிங்கிறது ஆவரேஜ் டோட்டல் காஸ்ட்டை விட, டோட்டல் காஸ்ட்னா நத்திங் பட் அந்த இடத்துல வேரியபிள் காஸ்ட் மட்டும் தான் இருக்கும். யூஸ்வலா டோட்டல் காஸ்ட்னா வந்து பிக்ஸ்டு காஸ்ட் பிளஸ் வேரியபிள் காஸ்ட் இருக்கும். இந்த இடத்துல என்ன ஆகுது அப்படின்னா, லாங் ரன் அப்படின்னு நம்ம வந்துட்டதுனால பிக்ஸ்டு காஸ்ட்னு நம்ம ஒண்ணு கிடையவே கிடையாது. அப்ப மொத்த காஸ்ட் நம்ம என்ன வச்சுக்குவோம், வேரியபிள் காஸ்ட்னே வச்சுக்குவோம். அப்போ லாங் ரன்ல எந்த இடத்துல நம்ம ஆக்சுவல் பிரைஸ் நம்ம விக்கிற விலை, அதாவது பெனிஃபிட் இஸ் லெஸ் தேன் நம்ம காஸ்டா இருக்கோ, பெனிஃபிட் காஸ்ட் விட கம்மியா இருக்கு, அப்ப நம்ம எல்லாத்தையும் இழுத்து மூடணும். எப்போ, லாங் ரன்ல. ஷார்ட் ரன்ல எப்போ இழுத்து மூடணும் அப்படின்னா, ஆவரேஜ் வேரியபிள் காஸ்ட். ஏன்னா ஷார்ட் ரன்ல நமக்கு ரெண்டு காஸ்ட் இருக்கு, வேரியபிள் காஸ்ட் ஒன்று இருக்கு, பிக்ஸ்டு காஸ்ட் ஒன்று இருக்கு. சோ அந்த ஆவரேஜ் வேரியபிள் காஸ்ட் அப்படிங்கிறது வந்து பிரைஸை விட எப்ப கம்மியா இருக்கும், பிரைஸ்னா பெனிஃபிட் தான், இந்த பக்கம் இருக்கிறது காஸ்ட் தான். அந்த வேரியபிள் காஸ்டா டோட்டல் காஸ்டாங்கிறது தான் ஷார்ட் ரனுக்கும் லாங் ரனுக்கும் டிஃபரன்ஸ் இருக்கும். சரியா? சோ இந்த நேரத்துல நம்ம என்ன பண்ணுவோம், ஷட் டவுன் பண்ணிட்டு போயிடணும். அங்க பாருங்க, லாங் ரன்ல ஏடிசியை விட கம்மியா இருக்கும், ஷார்ட் ரன்ல ஏவிசியை விட கம்மியா இருக்கும். புரியுதா? ரைட். இது வந்து ரொம்ப சூப்பரான எக்ஸாம்பிள். இதுல வந்து நீங்க சூப்பரா புரிஞ்சுக்கலாம். ரைட். இப்ப நம்ம என்ன பண்ணோம்னா, நமக்கு முன்னாடி சொன்ன மாதிரி டோட்டல் பிக்ஸ்டு காஸ்ட் இருக்கு, டோட்டல் வேரியபிள் காஸ்ட் இருக்கு, டோட்டல் காஸ்டும் இருக்கு, அடுத்து ப்ரொடக்ஷன் இருக்கு, கிராஸ் இன்கம் இருக்கு, அப்புறம் ஏடிசி ஆவரேஜ் டோட்டல் காஸ்ட் இருக்கு, நெட் இன்கம் இருக்கு. ஓகேவா? இப்போ நம்ம டெசிஷன் என்ன, நம்ம கல்டிவேட் பண்ணுமா பண்ண வேணாமாங்கிறது டெசிஷன். இப்ப மேல இருக்க பிரைஸ் பாத்தீங்கன்னா அதுதான் செல்லிங் பிரைஸ். ஓகேவா? சோ ஒரு குவிண்டால் நான் வந்து விக்கிறேன் அப்படின்னா அதோட விலை என்ன. ஓகேவா? கீழே பாருங்க, டெசிஷன் இருக்கு, கல்டிவேட் பண்ணலாமா வேணாமாங்கிறது. அதாவது நம்ம கல்டிவேட் பண்ணா லாஸ் ஆகுமாங்கிறது தான் ஃபர்ஸ்ட் ரோ சொல்லும். அடுத்து கல்டிவேட் பண்ணலன்னா எவ்வளவு லாஸ்ங்கிறத வந்து செகண்ட் ரோ சொல்லும். சரியா? சோ இதை வச்சுதான் நம்ம டெசிஷன் எடுக்க முடியும். ஃபர்ஸ்ட் பாருங்க, 3000 ரூபாய் இருக்கு. இப்போ இந்த இடத்துல பாத்தீங்கன்னா உங்களுக்கு டோட்டல் பிக்ஸ்டு காஸ்ட் நீங்க எவ்வளவு செலவு பண்ணிருக்கீங்க, 8000 ரூபாய் செலவு பண்ணிருக்கீங்க. அந்த 8000 ரூபாய்க்கு உங்களுக்கு நெட் இன்கம் எவ்வளவு கிடைக்குது, 6000 ரூபாய் கிடைக்குது. ஓகேவா? அப்போ இந்த இடத்துல நம்மளுக்கு எப்படி இருக்கு, பிரைஸ் வந்து நம்மளுக்கு கிடைக்கிற நெட் இன்கம் வந்து எப்படி இருக்கு, அதிகமா இருக்கு. சரியா? மீன்ஸ் நம்மளால வந்து லாஸ் இல்லாம மேனேஜ் பண்ணிக்க முடியும் அப்படிங்கிற அளவுக்கு இருக்கு. அப்போ பிரைஸை விட காஸ்ட்டை விட காஸ்ட் வந்து நம்மளுக்கு மேனேஜ் பண்ணிக்கிற அளவுக்கு இருக்கு. சரியா? அப்ப இந்த இடத்துல லாஸ் இல்ல. நம்ம கல்டிவேட் பண்ணலனாதான் நம்மளுக்கு எவ்வளவு லாஸ், 8000 ரூபாய் வந்து நம்மளுக்கு லாஸ். ஏன்னா நம்ம பிக்ஸ்டு காஸ்ட் அந்த இடத்துல செலவு பண்ணிட்டோம், அந்த இடத்துல நம்ம கல்டிவேட் பண்ணியே தான் ஆகணும். கல்டிவேட் பண்ணலன்னா அந்த 8000 ரூபாய் நம்ம பிக்ஸ்டு காஸ்ட் செலவு பண்ணது வேஸ்ட். ஓகேவா? சோ இப்படி போனா நமக்கு லாஸ் இல்ல. இந்த இடத்துல நம்ம லேண்ட் வந்து கல்டிவேட் பண்ணலாம். ஓகேவா? ஏன்னா பிரைஸ் வந்து நம்மளுக்கு எப்படி இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா 3000 ரூபாய், அந்த பிரைஸ் வந்து அதிகமா இருக்கு ஆவரேஜ் டோட்டல் காஸ்ட்டை விட. 2400 ரூபாய் அந்த ஆவரேஜ் டோட்டல் காஸ்ட், அதை விட எனக்கு பிரைஸ் வந்து அதிகமா இருக்குங்கிறனால நான் வந்து கண்டினியூ பண்றேன் ப்ரொடக்ஷனை, நான் நிக்கலாம் இல்ல. அதே வந்து அடுத்தது போய்ங்களேன், அதுல எப்படி இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, பிரைஸையும் காஸ்டையும் கம்பேர் பண்ணுங்க. ஆக்சுவலா வந்து நான் கல்டிவேட் பண்ணேன்னா எனக்கு எவ்வளவு லாஸ், ஏன்னா நெட் இன்கம் வந்து -4000 இருக்கு. அப்போ நான் பண்ணலன்னா எவ்வளவு லாஸ், 4000 மீன்ஸ் பண்ணேன்னா எவ்வளவு லாஸ்னா 4000 ரூபாய் லாஸ். அதே நான் பண்ணாம இருந்தா எவ்வளவு லாஸ், ஏன்னா டோட்டல் பிக்ஸ்டு காஸ்ட் அப்படிங்கிறது நான் லேண்ட் வாங்கிட்டேன், ஒரு வச்சுக்கோங்க அப்படின்ட்டு 8000 ரூபாய் நான் வந்து லேண்ட் வாங்கிட்டேன். ஓகேவா? அப்போ நான் என்ன பண்றேன் அப்படின்னா, அந்த பிக்ஸ்டு காஸ்ட்டுக்கு வந்து அதாவது நான் ப்ரொடக்ஷனே பண்ணலன்னா எனக்கு அந்த இடத்துல எவ்வளவு லாஸ், 8000 ரூபாய் லாஸ். நான் ப்ரொடக்ஷன் பண்ணனா எனக்கு என்ன லாஸ், 4000 ரூபாய் தான் லாஸ். சோ நான் லாஸை மினிமைஸ் பண்றேன். அப்ப இந்த இடத்துல என்ன பண்ணணும், நான் கல்டிவேட் பண்ணணுங்கிற டெசிஷன் எடுக்கணும். ஓகேவா? சோ லேண்ட் ஷுட் பி கல்டிவேட்டட். அப்போ இதுதான் வந்து இந்த செகண்டுக்கான டெசிஷன். மூணாவது வாங்களேன், நம்மளுக்கு வந்து இந்த இடத்துல ரெண்டு கம்பேர் பண்ணுங்க. ஆக்சுவலா உங்களுக்கு நெட் இன்கம் எவ்வளவு வருதுன்னா -9000 இருக்கு. அப்பனா ப்ராஃபிட் இங்க இருக்கு -9000 ரூபாய். அதே நான் டோட்டல் பிக்ஸ்டு காஸ்ட் எவ்வளவு செலவு பண்ணிருக்கேன்னு பாருங்க, 8000 ரூபாய் தான் செலவு பண்ணிருக்கேன். ஓகேவா? சோ நான் வந்து இந்த லேண்டை வந்து கல்டிவேட் பண்ணனா எனக்கு 9000 ரூபாய் லாஸ், ஏன்னா நெட் இன்கம் மைனஸ்ல இருக்கு, 9000 ரூபாய் போயிடும். அதே வந்து கல்டிவேட் பண்ணலைன்னா எனக்கு எவ்வளவு அப்படின்னு பாத்தீங்கன்னா 8000 ரூபாய் தான் லாஸ், ஏன்னா நான் பிக்ஸ்டு காஸ்டா இன்வெஸ்ட் பண்ணதே 8000 ரூபாய் தான். நான் அந்த இடத்துல லேண்டை கல்டிவேட் பண்ணனா எனக்கு இன்னும் சேர்த்து 1000 ரூபாய் லாஸ் ஆகுது. அப்ப நான் என்ன பண்ணுவேன், நான் இந்த இடத்துல லேண்டை கல்டிவேட் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லி ஒரு டெசிஷன் எடுத்துடணும். சரியா? அப்போ லேண்டை கல்டிவேட் பண்ணக்கூடாது. இந்த கடைசி ரெண்டு காலம் இருக்கு பாத்தீங்களா,
அந்த 2 காலம்லயும் ஏடிசி கூட கம்பேர் பண்ணுங்களேன், ஆவரேஜ் டோட்டல் காஸ்ட் கூட. அப்போ அந்த ஆவரேஜ் டோட்டல் காஸ்ட் கூட நீங்க கம்பேர் பண்ணும்போது பிரைஸ் வந்து எந்த இடத்துல ஆவரேஜ் டோட்டல் காஸ்ட்டை விட கம்மியா இருக்குன்னு பாருங்க. சரியா? அப்போ இந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா farming should be permanently stopped if price continues to be less than ATC. ஓகேவா? அதாவது நம்ம ஃபர்ஸ்ட் டெசிஷன்ஸ் அந்த மேல இருக்கிற 2 ரோல இருக்கிற டெசிஷன் எதுக்கு பார்த்தோம் அப்படின்னா, நமக்கு ப்ராசஸ் வந்து லாஸ் இருக்கா இல்லையா, ஓகேவா, நம்ம கல்டிவேட் பண்ணுமா பண்ணக்கூடாதா, இதைத்தான் பார்த்தோம். இந்த கடைசி 2 காலம்ல பாத்தீங்க அப்படின்னா, அதாவது இந்த ரைட் சைட்ல இருக்கிற அந்த 2000 காலமும் 1500 காலமும், அந்த 2 காலத்திலயுமே பிரைஸ் அப்படிங்கிறது அந்த ஏடிசி ஆவரேஜ் டோட்டல் காஸ்ட்டை விட 2 காலம்லயுமே கம்மியா இருக்கு. 2400 2000 கம்மி, 2400 விட 1500 கம்மி. சோ இந்த 2 இடத்துலயுமே பிரைஸை விட ஆவரேஜ் டோட்டல் காஸ்ட் ரொம்ப கம்மியா இருக்கறனால நம்ம இந்த இடத்துல என்ன பண்ணணும்னா ப்ரொடக்ஷனை டோட்டலா ஸ்டாப் பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து டெசிஷன் எடுத்துடணும். புரியுதா? எப்பவுமே டோட்டலா ஸ்டாப் பண்ணுமா கூடாதா அப்படிங்கறத எப்படி கம்பேர் பண்ணும் அப்படின்னா, பிரைஸையும் ஆவரேஜ் டோட்டல் காஸ்டையும் வச்சு கம்பேர் பண்ணுங்க. அதாவது நம்ம விக்கிற விலை, அதாவது நமக்கு கிடைக்கிற பெனிஃபிட் அந்த காஸ்ட்டை விட வந்து கம்மியா இருந்துச்சு அப்படின்னா நம்ம ப்ரொடக்ஷனே பண்ணக்கூடாது, அப்படியே விட்டுறணும். அதே வந்து அதிகமா இருந்துச்சு அப்படின்னா, ஃபர்ஸ்ட் கேஸ்ல பாருங்க அதிகமா இருக்கு, அப்ப பிரைஸ் வந்து ஏடிசி விட அதிகமா இருக்குங்கறனால நம்ம ஃபார்மிங்க கண்டினியூ பண்றோம். புரியுதா? மேல எதுக்கான டெசிஷன் பார்த்தோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்ம அந்த லேண்ட கல்டிவேட் பண்ணா எவ்வளவு லாஸ், லேண்ட கல்டிவேட் பண்ணலனா எவ்வளவு லாஸ்ன்னு கம்பேர் பண்ணி நம்ம லேண்ட கல்டிவேட் பண்ணலாமா வேணாமாங்கிற டெசிஷனுக்கு வந்தோம். ஓகேவா? இதுதான் வந்து மினிமம் லாஸ் பிரின்சிபல்.